ஸ்ட்ராபெர்ரி மற்றும் வாழைப்பழம் இதில் எது உண்மையான பெரிய வகையை சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? விண்வெளியில் ஒரு பெரிய வெடிப்பு நடந்தால் அந்த சத்தம் நமக்கு கேட்குமா? திமிங்கலங்கள் எப்படி தூங்குதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ராபெர்ரி மற்றும் வாழைப்பழம் இதில் எது உண்மையான பெரிய வகையை சேர்ந்தது? அறிவியல் படி பார்த்தா ஸ்ட்ராபெர்ரி ஒரு பெர்ரி கிடையாது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வாழைப்பழம் மற்றும் தர்பூசணி தான் அறிவியல் ரீதியாக பெரிய வகையை சேர்ந்தது. விண்வெளியில் சத்தம் கேட்குமா? கேட்கவே கேட்காது. சத்தம் பரவுவதற்கு காற்று அல்லது ஏதாவது ஒரு ஊடகம் தேவை. விண்வெளியில் காற்று இல்லாதனால் அங்கே எவ்வளவு பெரிய வெடிப்பு நடந்தாலும் அங்கே ஒரு நிசப்தம் மட்டும்தான் இருக்கும். திமிங்கலங்கள் எப்படி தூங்குது? திமிங்கலங்கள் மனிதர்களைப் போல முழுவதுமாக தூங்குவதில்லை. அதோட மூளையில பாதி பகுதியை மட்டும் தூங்க வச்சுட்டு இன்னொரு பாதியை விழிப்புணர்வோட வைக்கும். அப்போதான் அது சாஸ்துக்காக தண்ணிக்கு மேலே வந்து காற்று வாங்க முடியும். இதுக்கு தான் யூனிஹெமிஸ்பெரிக் ஸ்லீப் என்று பெயர். இந்த 3 கேள்வியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுல எது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.